இன்றைக்கி ஒரு மட்டன் செமி கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 25 போல் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கணும்லாம் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, அதிகமாக தக்காளி போட வேண்டாம், 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒட்டாமல் கலந்து விடுங்க, அடியில் பிடிக்காமல். இந்த மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 3/4 கிலோ மட்டனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து இடித்த சோம்பும் மிளகும் சேர்த்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 6-7 விசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் விசிலும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மல்லியில் தூவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.